This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு நிறைய பேர் நைட்டு தூக்கம் வராது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறவங்க அதாவது நம்ம தூக்கம் இல்லாத இரவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஆரோக்கியமான குறிப்புகள் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நல்லபடியாக உங்களால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியில் இருக்குது, சரிங்களா? ஸோ அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல இரவு தூக்கம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட், முக்கியமானது, சரிங்களா? அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நல்லபடியாக தூங்கினா தான் நம்ம மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும், அண்ட் தென் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இருந்தாலும் நம்மளை பலர் தூக்கமின்மை அல்லது மோசமான தூக்கத்தின் தரத்துடன் தான் நம்ம போராடுறோம். நிறைய பேருக்கு தூக்கமே வராது, சரிங்களா? தூக்கம் வராமையே கஷ்டப்படுவாங்க. நைட்டு ஃபுல்லாக சில பேர் முழிச்சிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே தான் நாள் போகுதுமே தவிர்த்து நம்ம அதுக்குண்டான டைமில் நம்ம தூங்கணும் அப்படின்னா தான் அதுக்குண்டான இது நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதியான இரவு தூக்கத்திற்கான நம்மளுக்கு ஒரு 6 குறிப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கனமான உணவை தவிர்க்கணும். இரவு நேரத்தில் அதிக அளவு உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. அது படுக்கைக்கு செல்லும்போது முன் தண்ணீர் உட்கொள்வதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய நேரம், ஓகேங்களா? நைட் நேரம் மேக்ஸிமம் அதிகமாக நம்ம சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் சீக்கிரமாக தூங்க முடியும், ஓகேங்களா? இல்லை வயிற்றுலேயே இன்னும் வேலை செஞ்சுட்டே இருந்தது அப்படின்னா நம்மளால் எப்படி தூங்க முடியும்? ஸோ கண்டிப்பாக தூங்க முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அளவாக சாப்பிடுவோம், சரிங்களா? அதுவும் நைட் நேரம் மேக்ஸிமம் கண்டிப்பாக அளவாக தான் சாப்பிடணும். அளவாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் அது இது பண்ண முடியும், சரிங்களா? செகண்டு பார்த்தீங்கன்னா காஃபி, ஓகேங்களா? காஃபி நம்ம உட்கொள்வது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அது நைட் நேரம், சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் மற்றும் மாலை நேரங்களில் நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம், சரிங்களா? அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இது தூக்கம் கரெக்டான தூக்கத்தை நம்ம கெடுக்கிறதுக்கு இது ஒரு முதன்மையான ஒரு இதாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக காஃபி குடிக்கிறது நைட் நேரம் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. வழக்கமான உடற்பயிற்சி தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும். இருந்தாலுமே உறங்கும் நேரத்திற்கு அருகில் தீவிர உடற்பயிற்சிகள் செய்வது கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நைட் நேரம் நம்ம கண்டிப்பாக உடம்பு குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம காலையில் எழுந்திரிச்சு கூட தாராளமாக உடற்பயிற்சி பண்ணலாம். பட் ஆனால் நைட் நேரம் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறதுனால உங்களால் சீக்கிரமாக தூங்குறது கண்டிப்பாக நம்மளுக்கு தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், ஓகேங்களா? அதாவது என்னென்னா, நம்ம நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கலாம், இல்லைன்னா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு படுக்கலாம், இல்லைன்னா தியானம் செய்யலாம் போன்ற அந்த மாதிரி, அதாவது எப்படின்னா ஸ்மூத்தாக போகிற மாதிரி, ஓகேங்களா? நம்ம மனசும் உடலும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன பலன்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்ணிங்கனாலே உங்கள் மனசும் சரி உடம்பும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன் நோண்டுறதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறங்குவதற்கு முன் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம திரைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கண்ணுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். மைண்டு எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? அதனால நீங்கள் கண்டிப்பாக தொலைபேசி, ஓகேங்களா? அதாவது நீங்கள் டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோன் நோண்டுறதோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா, ஆனால் நம்ம காலையில் செய்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் நீங்கள் நைட் நேரம் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்பு கண்டிப்பாக ரொம்ப இதாகும். ஸோ அதனால் நைட் நேரம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உடற்பயிற்சிங்கிறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு படுக்கையறை சூழல் ரொம்ப அமைதியாக இருக்கணும், அண்ட் தென் இருட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். நம்ம தூங்க செல்றதுக்கு முன்னாடியே விளக்குகளை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம போகணும், சரிங்களா?
அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை வந்து இது அமைதியாக்கி உகந்த வெப்பநிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். தூங்குறதுக்கு என்னென்ன செட்டப் பண்ணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் படுக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு படுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டிலே ஆகும். மனிதன் வந்து மனசை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அந்த அமைதியாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து நம்ம கரெக்டாக வந்து படுத்து தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமான உறக்க நேரத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம உறங்கணும், சரிங்களா? அதேமாதிரி வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நம்மளே அதுக்கு வந்து கொண்டு போகணும். அப்படின்னா இந்த டைம் ஆனால் டான் வந்து நம்மளுக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தூக்கமே வராது. ஸோ கண்டிப்பாக இதில் வரக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் நேரம் மேக்ஸிமம் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். அண்ட் தென் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும், அண்ட் தென் வந்து மற்ற ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன செய்யணுமோ அது மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? மற்றதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ எது பண்ணணுமோ அது மட்டும்தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபோன்லாம் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுங்க. அண்ட் தென் அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த டைமிங் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த டைம் தூங்கணும்னா அந்த டைம் தூங்கிடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு தூக்கம் வரும், ஓகேங்களா? இது ஜஸ்ட் நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்து அது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா?